ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? எவ்வளோ அளவுக்கு மெடிசன்ஸ் எல்லாருமே அதில் தான் ஆர்வம் காட்டுவாங்க. நீங்கள் சித்த மருத்துவத்தின் சைடு உங்களோட ஆர்வம் எப்படி வந்தது, எப்படி என்ட்ரானீங்க அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன் உங்கள் பேர் சொல்லிட்டு ஆரம்பிச்சுங்க. வணக்கம், என் பேர் டாக்டர் தேவநாதன். நான் வந்து அம்மா பேர் சொல்லலாம். சொல்லுங்கள். நான் வந்து டாக்டர் பிரேமா சித்தா டாக்டரோட பையன். அவங்க மூலமாக தான் நான் இந்த இதுக்கு வந்தேன். அவங்க வந்து சித்தா படிச்சிருந்ததுனால என்னையும் வந்து அதே ஃபீல்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இதில் படிக்க வச்சாங்க. அதாவது அவங்க சித்தா சேர்க்கணுன்னு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் நான் வந்து ஆயுர்வேதம் தான் படித்தேன். சித்தாவுக்கும் ஆயுர்வேதாவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்தே கொஞ்சம் சான்ஸ்கிரிட்லாம் படித்ததுனால ஆயுர்வேதம் ஃபுல்லாகவே சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும். அதனால் அதை எடுத்து படித்தேன். நான் சான்ஸ்கிரிட்லேயும் இது உண்டு, ஆயுர்வேதமும் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அது வந்து சித்தா படித்தா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். தமிழ்நாடு தாண்டி வேறு எங்கேயும் போக முடியாது. ஆயுர்வேதம் படித்தா வந்து எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக சர்வை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி பெருசாக வந்துருக்கு ஆயுர்வேதம் அப்படிங்கிறதுனால எங்கள் தாத்தா சொன்னதுனால நான் வந்து ஆயுர்வேதம் எங்கே சார் ஆயுர்வேதம் எங்கே படித்தது நீங்கள்? பிஏஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அண்டர் கிராஜுவேட் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் சர்ஜரி, ஜெயந்தர் சிஸ்டர் ஆயுர்வேத காலேஜ்னு சொல்லி பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க மசராத் சென்னையில் இந்த சென்னை பெங்களூர் ஹைவேல படித்தேன். பிஜி வந்து கர்நாடகா எஸ்டிஎம் ஆயுர்வேதம் தர்மசாலா. ஓகே சார். இப்போ ஆயுர்வேதிக்கா மருத்துவம் அப்படிங்கிறது ஆயுர்வேதிக் மருத்துவம் இரண்டு வகைகள் இருக்குது சார். ஒன்று வந்து இன்றைக்கி படிச்சுட்டு அந்த ஃபீல்டில் என்ட்ராகிறவங்க இருக்காங்க, சில பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? இப்போ இல்லை, இப்போ படித்து வர்றவங்களுக்கு வந்து இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி தான் நாங்களும் படிக்கணும். பிஏஎம்எஸ் வந்து 4.5 வருஷம் படிக்கணும். 4.5 வருஷம் கோர்ஸு, 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜனு, அதுக்கப்புறம் பிஜியும் அதே மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. எல்லாமே அது வந்து 3 வருஷம் படிக்கணும். எம்பிபிஎஸ் மாதிரியே தான். அந்த ஜென்ரல் மெடிசனு, பீடியாட்ரிக்ஸு, சர்ஜரி அந்த மாதிரி எங்களுக்குலேயும் இருக்குது. கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸு எல்லாமே எங்கள் இதுலேயே இருக்குது. இப்போ முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே எம்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கைனகாலஜி ஆப்ஸ்டெட்டிக்ஸு, சர்ஜரி படிக்கிறவங்க, இந்த இஎன்டி படிக்கிறவங்க தான் எம்எஸ் டிகிரியே கொடுக்குறாங்க. இப்போ 2007லேருந்து எம்எஸ் டிகிரி கொடுக்குறாங்க. எங்களுக்கும் வந்து அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி எம்எஸ் டிகிரி கொடுக்குறது. இந்த மாதிரி படித்து வர்றவங்க பார்த்திங்கன்னா நல்ல இதோடு இருப்பாங்க. ஏன்னா 8 வருஷம் 10 வருஷம் நாங்கள் படிச்சுட்டு வரோம். அதனால் அதோட வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும். சரி சார். பாரம்பரியமாக இருக்கிறவங்க வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அந்த மாதிரி செய்வாங்க. அதாவது 2 பேருக்கும் வெவ்வேறு விதமான திறமைகள் இருக்கும். படித்தவனுக்கு தான் டிசீஸை பற்றி கரெக்டாக தெரியும், கரெக்டாக வந்து டயக்னோசிஸ் பண்ணி சரியான மருந்துகள் வந்து படித்த டாக்டர்கள் மூலமாக தான் கொடுக்க முடியும். இவங்க வந்து அனுபவத்தில் வந்திருப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க என்கிட்ட. அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு 13 வயசு சிறுநீரகங்கள் தான் இருக்குது அவங்களுக்கு. அது வந்து ஸ்கேன் பார்த்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு படிக்காத டாக்டர் தான் போயிருக்காங்க. அவங்க ஆர்ஐஎம்பியோ ஏதோ படிச்சு பார்த்துருக்காரு. அவர்கிட்ட போனதுக்கு அவர் வந்து இது அல்சர் பெயின் அப்படின்னு சொல்லி அதுக்கான மருந்து கொடுத்துருக்காரு. அது வந்து அதுவும் கிட்டத்தட்ட அவங்க 1 வருஷமாக அதை சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. சரி சார். ஏதோ எப்படியாவது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றும் இதாகலை. அது திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ 10 மில்லிமீட்டர் கல் இருந்தது. அது வந்து நம்மள்கிட்ட வந்து மருந்து சாப்பிட்டு 3 மாதத்தில் 10 மில்லிமீட்டர் கல் கரைஞ்சி போச்சு. ஓகே சார். இப்போ இன்றைக்கி ஆயுர்வேதிக் மருந்து பிறப்பிடம் அப்படிங்கிறது எங்கே சார் பிறப்பிடம்? இது வந்து நம்ம நாட்டில் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குது ஆயுர்வேத சம்மந்தமாக? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ சித்த மருத்துவம் இருக்கிற அளவுக்கு ஆயுர்வேதம் இல்லை. சித்த மருத்துவம் வந்து தமிழ் மருத்துவங்கிறதுனால இந்த தமிழ்நாட்டில் நல்லா விழிப்புணர்வு இருக்குது. அரசாங்கமும் வந்து சித்த மருத்துவத்துக்கு நல்லா இது பண்ணுறாங்க. இப்போ நிலவேம்பு குடிநீர்லாம் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணுறாங்க. டெங்கு காய்ச்சல்லாம் வந்து அதே மாதிரி சித்த மருத்துவம் பிரிவு வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் இருக்குது. ஆனால் ஆயுர்வேத மருத்துவ பிரிவு வந்து இன்னும் எல்லா இடத்துலையும் வரல. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும்தான் ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது. அந்த மாதிரி கும்பகோணம், திருச்சி அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது. எல்லா இடத்துக்கும் கொண்டு வரல.
அதுக்கான முயற்சிகள் வந்து தமிழக அரசு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ ஆயுர்வேதிக் மருத்துவம் சொன்னால் மக்கள்கிட்ட எந்த அளவு சார் விழிப்புணர்வு இருக்குது? இன்றைக்கி ஆயுர்வேத டாக்டர் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா விழிப்புணர்வு? எப்படி தெரியுது? அதாவது இப்போ வந்து ஆங்கில மருத்துவம் போயிட்டு அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்றத மக்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி. அது அவங்களும் சாப்பிட்டு பார்த்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டா ஏதாவது ஒன்று வந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டாலும் பிரச்சனை வருது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ சித்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கு நல்ல இது இருக்குது. ஆமாம், இதில் வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வரத்துக்கு நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ இன்றைக்கி ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்துது? உடனடி தீர்வுங்கிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் கிடைக்குதா இல்லை கால அவகாசம் இருக்கணுமா சார்? இல்லை, உடனடி தீர்வுங்கிறது இருக்குது. ஆனால் அதாவது எப்படின்னா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நோய்க்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை ரூட் காஸில் போய் இதை ஆக்ட் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி லேட் ஆகும். உடனே வந்து உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு பலன் இருக்கும். நோய் சுத்தமாக நீங்கணுன்னா கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் சுத்தமாக நோயை சரி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மரத்தை வந்து வேரோட இருக்கிற மாதிரி நோயை வேற இருக்கிறது இந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் தான் இருக்கும். சார், இது வயது வரம்புகள் உண்டா இந்த மருத்துவ முறையில்? இல்லை, சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த மாதிரி. பக்க விளைவுகளை பொறுத்த வரைக்கும் சார்? பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. பத்தியம் வந்து அவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த பத்தியம் தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். மருந்துக்கான பத்தியங்கள்ன்றது ரொம்ப குறைவு. ஓகே சார். இப்போ ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் சேலஞ்ச் பண்ணி குணப்படுத்தக்கூடிய நோய்கள்னு எது இருக்கா? இந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார்? ஆமாம், இன்றைக்கி மூட்டு வலி கழுத்து வலிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி கழுத்து வலி தேய்மானம் எடுப்பெலும்பு தேய்மானம் அந்த மாதிரி இருக்குது. அந்த தேய்மானங்கள்லாம் வந்து ஆயுர்வேத மருத்துவம் மூலமாக சரி பண்ண முடியும், நிரந்தரம் தீர்வு செய்ய முடியும். இப்போ அது எல்லாமே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு போகிறாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அந்த மாதிரி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் போகாமல் நம்ம மருந்துலேயே வந்து சரி பண்ண முடியும். ஓகே சார். இன்றைக்கி கேரளா பிறப்பிடமாக இருந்தாலும் இன்றைக்கி கேரளா மருத்துவம் ஆயுர்வேதிக் சென்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்திருக்கு சார். அங்கே பார்த்தீங்கன்னா மல்குளியல் எல்லா அந்த ஆயுர்வேத குளியல்னு சில முறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி குளியலில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா? இல்லை அது மாதிரியான செட்டப் உங்கள் மருத்துவமனையில் இருக்கா எப்படி சார்? இல்லை, இப்போ இனிமே தான் கொண்டு வர போகிறேன் அந்த மாதிரி ஒரு இது. கேரளா வந்து பிறப்பிடம் கிடையாது. ஆயுர்வேதங்கிறது இந்திய மருத்துவம் வந்து கேரளா மருத்துவம் கிடையாது. கேரளா ஆயுர்வேதான்னு இன்னைக்கு பரவலாக இருக்குது, அவ்வளோதான். அது வந்து கேரளாவை சேர்ந்தது கிடையாது. அதாவது அவங்க எப்படின்னா இப்போ நம்ம ஜுரம் அடிக்குதுன்னா கால்பால் வாங்கி போடுறோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து ஆயுர்வேத மருத்துவம் தான் முதலேருந்தே எடுத்துப்பாங்க. குழந்தையிலேருந்தே அவங்க வந்து ஆயுர்வேதம் தான் இது பண்ணுவாங்க. கேரளா ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஆயுர்வேத மருத்துவம் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால அங்கே பிரபலமாக இருக்க ஒழிஞ்சு அது வந்து கேரளாவுக்கு சொந்தமானது கிடையாது. ஓகே சார். இப்போ இந்த மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால மண்டலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அலோபதி மருந்து ஒரு தலைவலியாக ஒரு மாத்திரை போட்டால் உடனே ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனால் ஆயுர்வேதிக் மருந்துனா அதிக அளவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? எந்த மாதிரியான கால அவகாசம் எடுத்து தான் ஆகணும் அதில்? ஆமாம், அதாவது நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் சொல்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டா தான் அது சரியாகும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறத வந்து நம்ம அலோபதி மருத்துவம் அதில் வேறு மாற்று முறை மருத்துவம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அப்போதைக்கு அதில் ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு வந்து போடுறாங்க. அந்த ஐஸ் கட்டி என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த பாயிலிங் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி குளிர்றதுக்கு இதாகும். ஆனால் நம்ம இது என்ன செய்யுதுன்னா, இப்போ அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த விறகுனால தான் தண்ணி கொதிக்குது. அந்த விறகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா தண்ணி கொதிக்கிறது நின்று போய் சுத்தமாகவே அது வந்து சரியாகும். அடிப்படை வரைக்கும் போகுது இந்த மருத்துவம். அதாவது சிம்டமேட்டிக்காக இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஓகே சார். ஆயுர்வேதிக் மருத்துவ சமீப விழிப்புணர்வு முகாம்கள் எதுவும் நடத்தப்பட்டிருக்கா? நீங்கள் எதுவும் செஞ்சுருக்கீங்களா அந்த மாதிரி? நான் வந்து எங்கள் அம்மா வந்து 26/10/2012 அன்றைக்கி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க பிறந்த நாள் 22/9/2000, அதாவது 1948 அவங்க பிறந்த நாள். அதனால் 22/9 அன்னைக்கு இந்த நான் ஒவ்வொரு வருஷமும் இலவச மருத்துவ முகாம், அவங்க எழுதின நூல்களோட கண்காட்சி அந்த மாதிரி வருஷம் செஞ்சிட்ருக்கேன். இந்த வருஷமும் செய்யப்படுறேன்.
ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து அலோபதி மருத்துவத்தில் ஒவ்வொரு மெடிசன் டிசீஸுக்கு ஸ்பெஷல் மெடிசன் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஆயுர்வேதிக்கில் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காங்களா எப்படி சார்? இப்போ எல்லாமே அதான் சொன்னேன். இப்போ அவங்க படிக்கிற மாதிரியே தான் நாங்களும் படிக்கிறோம். ஜென்ரல் மெடிசன்றது எங்களுதுல இருக்குது. காய சிகிச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கைனகாலஜி ஆப்ஸ்டெடிக்ஸ் இருக்குது, பிரசூதி தந்திரம் இருக்குது. அது மாதிரி இஎன்டிக்கு வந்து சாலாக்கிய தந்திரம், சர்ஜரிக்கு வந்து சல்யான்னு சொல்லி படிக்கிறாங்க. அது இங்கே வந்து அந்த மாதிரி சர்ஜரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ இது கிடையாது. இவங்க வந்து சர்ஜரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் நார்த் இந்தியா சைடில் எல்லாரும் பண்ணுறாங்க. எம்எஸ் படிச்சுட்டு போய் அவங்களே நல்லா பெரிய சர்ஜன் அளவு. நீங்கள் என்ன ஸ்பெஷலிஸ்ட் சார்? நான் வந்து எம்டி ரசசாஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த மெர்குரி பேஸ்டு ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கேன். என்ன இன்னும் மூட்டு வலிக்கல? இல்லை மெர்குரி இருக்கு இல்லையா, பாதரசம், பாதரசம், கந்தகம், அந்த மாதிரி மெட்டல் மினரல்ஸ் இருக்கு இல்லையா? சரி, மெட்டல் மினரல்ஸு அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதை எப்படி மருந்தாக பயன்படுத்துறது, என்னென்ன நோய்களுக்கு கொடுக்கணும் சார்? இல்லை அதாவது ஒரு இதுவாக கிடையாது. அது காம்பவுண்டாக மருத்துவ மாதிரி இருக்கும். ஜென்ரல் மெடிசன் மாதிரி வந்துருக்காது. ஜென்ரல் மெடிசன் மாதிரி கிடையாது. இது வந்து எப்படின்னா இப்போ ஃபார்மசிலாம் இருக்கு இல்லையா, ஆயுர்வேதா ஃபார்மசி, சித்தா ஃபார்மசி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த டாக்டர்ஸ் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கணும். அது ப்ரிப்பரேஷன் பார்த்து எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இதை கிளினிக்கல் சைடோட இந்த ப்ரிப்பரேஷன் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா பாக்கி 4 நாள் வந்து ஃபார்மசியில் தான் இருக்கும். அதனால் ப்ரிப்பரேஷன், மெடிசன் ப்ரிப்பரேஷன் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே சார். இன்றைக்கி வந்து ஆயுர்வேதிக்கு மருந்துகள்ங்கிறது தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைக்குதா? இன்றைக்கி வந்து மக்கள் தொகை பெருக்கிறதுனால மூலிகை குறைவு அப்படிங்கிற ஒரு கருத்துன்னு சொல்லப்படுது. ஆமாம், அதுவும் இருக்குதான். அது வந்து முன்னாடி ஏதோ 1-2 கம்பெனி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்து சித்தா ஆயுர்வேதா கம்பெனி கொடுத்து இப்போ நிறையா மருந்து கம்பெனிகள் வந்துருச்சு. எல்லாருமே மருந்துகள் செய்கிறாங்க. அதனால் மூலிகை தட்டுப்பாடு இருக்க தான் செய்யுது. அதனால இப்போ அந்த மூலிகை தட்டுப்பாடு இருக்கிறதுனால கூட இது வந்து ரொம்ப நாளைக்கு எடுத்துக்க வேண்டியது. ஒரு மூலிகை இல்லைன்னா அது வந்து வேறு இது மூலமாக அவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இல்லை சரியான மூலிகையை தான் அவங்க போடுறாங்கன்றதும் நம்மளால் இது பண்ண முடியல. இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் வந்து அவங்களுக்கு தேவையான மருந்து அவரே தான் செஞ்சு கொடுப்பாரு, அவரே அரைச்சி தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. நம்மளும் அவங்கள சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. கம்பெனிலேருந்து என்ன வருதோ அதை தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதை வந்து நம்பி தான் கொடுக்குறோம். அதுலேயே நாங்கள் வந்து அதாவது அம்மாவும் நானும் இந்த மாதிரி கொடுத்து பார்த்து எது வந்து நல்லா இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த கம்பெனியோட மருந்துகளை மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ உங்களை சந்திக்கக்கூடிய நேரம் என்ன மாதிரியான சிகிச்சைகளுக்கு இங்கே வந்து நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுது? திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 10 to 1, சாயந்தரம் 6லேருந்து 9. ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் 10 to 1 மட்டும், சாயந்தரம் கிடையாது. என்னென்ன சிகிச்சைகள்? இங்கே வந்து எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், அது மாதிரி சிறுநீரகங்கள், பித்தப்பைகள், அப்புறம் கருப்பை கட்டிகள், மாதவிடாய் கோளாறுகள், அந்த மாதிரி வெள்ளைப்படுதல், லேடிஸ் பொருள் எல்லாமே முடிவு தருவது, முடி நரைச்சி போகிறது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுக்குமே நம்ம வந்து அல்சர் சொல்கிறது, வாய் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே குழந்தை எல்லா சிகிச்சைக்கு தான் எங்கள் அம்மா வந்து நல்லா நாங்கள் சொல்லுவோம். அதுவும் வந்து நம்ம செய்வோம். ஓகே சார். இப்போ வந்து அம்மா சித்த மருத்துவர்கள் இருந்தாங்க, நீங்கள் ஆயுர்வேதிக் பண்ணுறீங்க. 2க்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன? 2 மருந்தையும் இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கலாமா? அப்படி 2யும் எடுத்துக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா, இல்லை சக்ஸஸாக பண்ண முடியுமா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சித்த மருத்துவங்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் பொது, அதாவது பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஒன்று தான். கிட்டத்தட்ட பஞ்சபூத கொள்கை தான் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதே வாத பித்தக்கம் தான் இதுலேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. ஒரு சில மாற்றங்கள் தவிர பெரிய வித்தியாசங்கள் வந்து ஒன்றும் கிடையாது. ஒரே மருந்து வந்து சித்தாலையும் இருக்குது, ஆயுர்வேதாலையும் இருக்குது. இப்போ ஒரு தாலி சாத்தி சோறுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சித்தாலையும் இருக்குது, ஆயுர்வேதாலையும் இருக்குது. அது வந்து அந்த தாலி சாத்தி சூர்ணம் வந்து இருமலுக்காக கொடுக்குறது. இதோட செய்முறை வந்து கொஞ்சம் வேறுபடும், இதோட செய்முறை கொஞ்சம் வேறுபடும். இது வந்து சித்தா தாலி சாத்தி சூர்ணம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஆயுர்வேத தாலி சாத்தி சூர்ணம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதில் 1-2 மாறுபட்டிருக்கும், இதில் 1-2 இதாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதாவது
எல்லாத்துலேயுமே இப்போ இந்த சுக்கு மிளகு துப்புளி ஜீரகம் அந்த மாதிரி தான் சேர்க்குறவங்க முடிஞ்சு அதில் வந்து ஒன்றும் வந்து கிடையாது. அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறது தான் இதில் இருக்கும்போது மூலிகைகள் தான் சேர்க்க போகிறோம். மூலிகை வந்து இப்போ எங்கள் லைசன்ஸுக்காக தான் சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு பிரிச்சாங்களே ஒழிஞ்சு இதை வந்து சித்தா சுக்கு ஆயுர்வேதா சுக்கு பிரிக்க முடியாது, எல்லாம் ஒன்று தான். ஓகே சார், இப்போ உங்களுக்கு மருத்துவத்துறையில் வழிகாட்டி குருன்னு யாரை சொல்ல விரும்புறீங்க? உங்களோட எதிர்கால திட்டம் என்ன? எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவோட இதனால தான் ஃபியூச்சர் பிளானிங் சார். ஃப்யூச்சர் பிளானிங் இதை வந்து நல்ல பெரிய இப்போ கேரளா மசாஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரளா மசாஜ் கிடையாது. என்ன சொல்கிறது, ஆயுர்வேத மருத்துவன்றது வேறு அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி அந்த கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கணும். அந்த மாதிரி இதை வந்து ஒரு பெரிய சென்டராக டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான். உங்கள் கான்டாக்ட் நம்பர் சார், முன்பதிவு செய்து நம்பர் என்ன? 04362232911. இந்த நம்பருக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்ல நேரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலைல 10 to 1, சாயந்தரம் 6லேருந்து 9, ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 to 1. ஓகே சார்.